அடுத்ததாக தமுமுகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் சகோதரி ஜே ஷான் ராணி ஆலிமா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். अस्सलाम वालेकुम. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். மயிலாடுதுறை பிப்ரவரி 8ஆம் தேதி இன்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கம் மற்றும் சமூக விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை அல்லாஹுடைய பேருதவியோடு இங்கே அழகிய முறையிலே ஒருங்கிணைத்து மக்களை எல்லாம் குறிப்பாக பெண்களை ஒன்று திரட்டி பேச்சாளர்களை இங்கே கொண்டு வந்து இந்த மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதி சார்ந்த அந்த மக்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறையிலே அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகளாக இருக்கட்டும் அல்லது நடைமுறை சார்ந்த நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், ஒழுக்கவியல் சார்ந்த நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், அதிலே விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற கட்டாய தேவை உணர்வை உணர்ந்து கொண்டவர்களாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நம்முடைய இந்த சகோதரர்கள் இந்த விழாவை அழகிய முறையிலே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எனவே விழாவை ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் அண்ணன் தமிமுல் அன்சாரி பாய், அதே போல கிராத் ஓதிய முகமது மன்சூர் அலி அவர்கள், மேலும் வரவேற்புரை ஆற்றிய சையத் நிஜார் பாய் அவர்கள், பாசித் பாய் அவர்கள், அதே போல உரை நிகழ்த்தக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்குரிய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் காஜா கனிபாய் அவர்கள், மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாநில செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் தைக்கால் முபாரக் பாய் அவர்கள், மாநில அமைப்பு செயலாளர் மாவரம் ஜே அமீன் பாய் அவர்கள், தலைமை கழக பேச்சாளர் பாசத்திற்குரிய அண்ணன் கோவை சையது பாய் அவர்கள் மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகள், இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், பள்ளிவாசல் நிர்வாகத்தினர், இங்கே பெருமளவிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டு அதன் மூலம் தங்களுடைய உள்ளங்களை உலகம் மற்றும் மறுமைக்காக சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள் அத்துணை பேரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்ற அழகிய முகம்மனை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு என்ற முகம்மனை கூறியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد فنعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளும் அவனது கட்டளைகளும் ஆகும். நடைமுறைகளிலேயே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் காட்டி தரப்பட்ட அத்துணை நடைமுறைகளும் வாழ்வியல் நெறிமுறைகளும் ஆகும். காரியங்களிலேயே மிகவும் தீமையானது அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டி தராத பழக்க வழக்கங்களை, நம்பிக்கைகளை, கலாச்சாரங்களை நாம் நமது வாழ்வில் எடுத்து நடைமுறைப்படுத்துவதாகும். அது போன்ற நடைமுறைகள் இந்த மனித குலத்தை சார்ந்தவர்களை நரக படுகுழியை நோக்கி இழுத்து செல்லும் என்ற எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை மிகுந்த இந்த பொன்மொழியை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவளாக ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பெரும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய வாழ்வினுடைய அடிப்படை அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தாலும் நல்லா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அறிவு சார்ந்த வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, அதே போல விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் சார்ந்த வளர்ச்சி, அதே போல பொருளாதார வளர்ச்சி, மக்களுடைய பொருளாதார நிலைப்பாடு என்று இதுவெல்லாம் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-40 ஆண்டுகளிலே மிக வேகமாக உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. யாராவது மறுக்க முடியுமா? இல்ல. ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பஸ்ல எழுதியிருக்கக்கூடிய ஒரு பெயரை படிக்கணும் அப்படின்னு சொன்னா பக்கத்திலே உள்ளவரை அழைத்து இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் மக்கள் இன்றைக்கு கையிலே இருந்து கொண்டு விண்வெளியிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு பெண் வெளியே போறதற்கு ஒரு குடும்பமே அவர்களோடு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கு விண்வெளியிலே ஒரு பெண் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களாமா? விண்வெளிக்கு போனவங்க என்ன செய்யல? இன்னும் என்ன செய்யல? சுனிதா வில்லியம்ஸ் இன்னும் பூமிக்கு திரும்பல. அப்ப வாழ்வியலுடைய மாற்றம் மிக பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த உலகம் எட்டிவிட்டது. பாத்தீங்களா? விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியும் கல்வி வளர்ச்சியும் அறிவியல் சார்ந்த வளர்ச்சியும் இன்றைக்கு பெண்களை எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. பாத்தீங்களா? எப்படி உதாரணம் காட்டுறாங்க. இப்ப நான் காட்டினேன் பாத்தீங்களா? பெண்களை எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. விண்வெளியில இருந்து அவங்க என்ன செய்ய முடியல? பூமிக்கு வர முடியல. பூமிக்கு என்ன செய்யல? பூமியில கொண்டு போய் விட்டுட்டாங்க. இங்க இருந்து விண்வெளிக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆனா இன்றைக்கு அவர்களால், சுனிதா வில்லியம்ஸால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை. விண்வெளியிலே ஒரு பெண் இன்றைக்கு தன்னந்தனியாக ஒரு ஆணோடு தனித்து விடப்பட்டிருக்கிறார். இந்த ஒப்பீட நான் எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன, இதை காட்டித்தான் இன்னைக்கு சொன்னாங்க, பெண்களுடைய நிலையை நாங்க எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்திட்டோம் பாருங்க. பூமி எல்லாம் கடந்து இன்றைக்கு விண்வெளியில பெண்கள் வசிக்கக்கூடிய அளவிற்கு பெண்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம் என்று வெளியில் சொல்லி மார்த்தட்டிக் கொள்கிறார்களே. சுனிதா வில்லியம்ஸ் உடைய உண்மையான நிலை
அவரால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை. பல பேர் சொல்கிறார்கள் அது சாத்தியப்படலாம் அல்லது சாத்தியப்படாமல் போகலாம். ஏற்கனவே ஒரு வீரமங்கை இறந்து போனாங்க, கல்பனா சாவ்லான்னு சொல்லிட்டு. அதுபோல இன்றைக்கு அவர்களை மீட்டெடுப்பதிலே பல சிரமங்கள், அறிவியலுக்கு சவாலான பல சிரமங்கள் இருக்கிறது. பைடனால முடியல, இப்ப ட்ரம்ப் சொல்லி இருக்காரு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கவங்களை நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு. இவங்க ஆகாயத்துல மட்டும் ஒரு பெண்ணை இன்றைக்கு தவிக்க விடவில்லை. உயிருக்கும் கண்ணியத்திற்கும் போராட்டத்தோடு உரிமை என்ற பெயரிலே, அறிவியல் என்ற பெயரிலே, ஞானம் என்ற பெயரிலே இப்படி எல்லாம் சொல்லி பாதுகாப்பற்ற ஒரு நிலையிலே நடு வானிலே ஒரு பெண் தவித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் அது வெளி உலகத்துக்கு எப்படி காட்டப்படுகிறது? பெண்கள் சாதனை படைத்து விட்டார்கள். பெண்களை எங்க கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம் பாருங்க, அதை எங்க கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம் பாருங்கன்னு புருவங்களை உயர்த்தி சொல்லாதீங்க. பெண்களை எங்க கொண்டு போய் விட்டுருக்காங்க பாத்தீங்களாயா? இன்னைக்கு நம்ம கூட மயிலாடுதுறையில இருந்து தஞ்சாவூர் போகணும்னா போயிடலாம், சென்னை போகணும்னா போயிடலாம், மற்ற ஊர்களுக்கு போயிடலாம். ஆனால் அதிகமான கல்வியும் அறிவும் படிப்பும் எல்லாம் இருந்த சுனிதா வில்லியம்ஸால் இன்றைய நைட்டு தன்னுடைய குடும்பத்தாரோடு வீட்டாரோடு இருக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. இது இந்த ஒப்பீடு என்பது இன்றைய பெண்களுக்கு மிக முக்கிய தேவையாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த 40 வருட காலத்திலே ஏற்பட்ட இந்த கால மாற்றம், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது உலகமயமாக்கல். எப்படி சொல்றாங்க? இந்த கால மாற்றமும் நாகரீக மாற்றமும் கலாச்சார மாற்றமும் இது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, உலகமயமாக்கல் என்ற பெயரிலே இந்த பெண்களை சவக்குழிக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே எதையோ பற்றி பேசுகிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது, என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் எல்லாம் சொல்றாங்களே. நான் என்ன சொல்றேன்? இவ்வளவு கல்வி, இவ்வளவு அறிவு, இவ்வளவு ஞானம், இவ்வளவு ஆற்றலும் இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒரு பெண் குழந்தையை காப்பாற்றுவதற்கு அது பயன்படவில்லை. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பெண்களுடைய வாழ்வியல் என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. பெண்கள் மட்டுமல்ல, பெண்களை தாண்டி இளைஞிகள், இளைஞிகளை தாண்டி சிறுமிகள், சிறுமிகளை தாண்டி குழந்தைகள். இது அப்படியே ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா, குழந்தைகள், சிறுமிகள், இளைஞிகள், பெண்கள், முதிய பெண்கள் என்று யாருடைய உயிருக்கும் யாருடைய மானத்திற்கும் இன்றைக்கு உலகம் எந்த விதமான அங்கீகாரமும் பாதுகாப்பும் தரவில்லை. மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், நாங்க பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம், அப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? உலகத்துல என்னென்னத்தையோ கொண்டு வரோம், நாங்க எங்க ஆட்சியில அதை செஞ்சிட்டோம், இந்த ஆட்சியில இதை செஞ்சிட்டோம். ஆனா எல்லா ஆட்சியிலையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது என்ன தெரியுமா? பெண் சுரண்டல், பெண்கள் படுகொலை, பாலியல் வன்புணர்வுகள், சிறுமிகள், மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இங்கே உருவாகி கொண்டிருக்க. தினைக்கும் ஒரு நியூஸ் வருது, தினைக்கும் இந்த சொல்லுவாங்க பாருங்க, வீக்லி 2 times அப்படிங்கிற மாதிரி டே 2 times, காலையில ஒண்ணு வருது, சாயங்காலம் ஒண்ணு வருது. என்ன வருதுங்க? என்ன வருது அப்படின்னா, சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி வந்துருதா? இல்ல. கல்வியையும் அறிவையும் இந்த உலகம் இனிமே கல்வியை நம்பிதான் இருக்குது, வகுப்பறைகளை நம்பித்தான் உலகத்தினுடைய மேம்பாடே இருக்கிறது என்று சொல்லி கல்வியை முக்கியத்துவப்படுத்தினீர்கள். அதுல ஒரு தப்பு இல்லை. அதற்கு பிறகு அந்த கல்வி என்பது தரம் தரமாக அது மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எனவே பள்ளி படிப்பு, அதை தாண்டி கல்லூரி படிப்பு, இளங்கலை, முதுகலை என்று அதை அடுக்கிக் கொண்டே போனீர்கள். ஏன்? அப்பதான் திறன் மேம்பாடு அதெல்லாம் வரும், ஒரு பெண் ஒரு ஆளுமையாக மாற முடியும் அப்படின்னு சொன்னீங்களே. நாங்களும் இதை கையில எடுத்துக்கொண்டு
ஏன்னா ஒரு சொல்லாடல் ஒண்ணு இருக்கு, அது வந்து இஸ்லாத்திற்கு முரணான சொல்லாடல் தான். இஸ்லாமியர்கள், இஸ்லாம் பெண்களை கல்வியை விட்டும், கல்வி பயில்வதை விட்டும், வேலை வாய்ப்புகளை விட்டும் இஸ்லாம் பெண்களை தூரப்படுத்தி இருக்கிறது என்ற ஒரு விஷயம் பேசப்படுகிறது பொதுவாக. ஆனால் இது உண்மையா? இல்ல. இஸ்லாத்திலே ஏக இறைவன் இந்த உலகத்திற்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் போட்ட முதல் கட்டளையே படியுங்கள் என்பதுதான். அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். முதல் திருமறை வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள். அதே போல கல்வி கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். தங்களுடைய வாழ்க்கையிலே பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நாட்களையும் நேரங்களையும் ஒதுக்கி இருக்கிறார்கள். போரிலே பிடிக்கக்கூடிய கைதிகளின் மூலமாக கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய காலத்தில் இல்லைங்க, அன்றைய கால சஹாபிய பெண்களே கணிதம், அறிவியல், இலக்கியங்களில் கை தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கல்வியை அடிப்படையாக கல்வி உரிமையை வழங்கிய, கல்வி தாண்டி இன்றைக்கும் சமூகம் கொடுக்காத, இன்றைக்கும் மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவாதார உரிமைகள், வாழ் உரிமை, பேச்சுரிமை, கல்வி உரிமை, திருமண உரிமை, மகர் உரிமை, சொத்துரிமை, விவாகரத்து உரிமை என்ற அத்துணை உரிமைகளையும் அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே கொடுத்து விட்டது. ஆனால் இன்னும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய பெண்கள் கல்வி சாலைக்கு நாங்க கல்வி கற்க வேண்டி அனுப்பினால் பெண்கள் என்பவர்கள் அவர்களே பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பொருள், ஒரு மதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறான். ஆணும் பெண்ணும் சமம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆண்கள் பெண்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை ஆண்கள் அவர்கள் பாதுகாத்து நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெண்களுக்கான அத்துணை தேவைகளுக்கும் பொறுப்பானவர்கள் ஆண்களாக இருக்க வேண்டும். அவள் மகளாக, அவர்கள் தாயாக, மனைவியாக, சகோதரியாக, பேரம் பேத்திகளாக எந்த நிலையில் இருந்தாலும் அந்த பெண்ணை உரிமையோடு அவளை புரிந்து கொண்டு அவர்களை பாதுகாப்பதிலே ஆண் சமூகத்திற்கு முக்கிய கடமை வழங்கப்பட்டுள்ளது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் கண்ணாடி குடுவைகளை போன்றவர்கள். கண்ணாடினா இன்னும் பாதுகாப்பா இருக்கும். ஒரு சில்வருடைய பொருளை வந்து என்ன செய்வோம், டக்குன்னு வேகமா வைப்போம். ஆனால் ஒரு கண்ணாடியை நம்ம அப்படி வைக்க மாட்டோம், ரொம்ப கவனம் எடுத்துக்குவோம். அதை கையாளக்கூடிய விதத்திலே ரொம்ப கவனமா இருப்போம். அதை பளீரென்று வைத்துக் கொள்வோம். அதை உயரிய இடத்திலே வைத்து அழகு பார்ப்போம். அதை ஒரு மதிப்பிற்குரிய பொருளாக பார்ப்போம். இதைத்தான் நபி அவர்கள் ஆண்களிடத்திலே சொல்லி சென்றார்கள். இப்படியெல்லாம் உங்கள் தாயையும், சகோதரியையும், மனைவியையும், மகள்களையும், பேரம் பேத்திகளையும் கண்ணாடி குடுவைகளை போல் நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே இப்படி சொல்லப்பட்டு வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் இன்றைக்கு கல்வி முக்கியத்துவப்படுத்தி விட்டது என்று சொல்லி நம்மளும் என்ன செய்யணும் சொன்னோம், இல்லைங்க அவங்க வந்து பள்ளி படிப்பு முடிக்கட்டும், காலேஜ் முடிக்கணும், இளங்கலை முதுகலை எல்லாம் படிச்சு ஒரு ஆளுமைகளாக அவர்கள் உருவாக வேண்டும். ஏன்னா கல்விதான் மனிதனுக்கான பெரும் மாற்றமாக இருக்கிறது. கல்வி என்பது ஒரு மனிதனிடத்திலே மிக பெரும் மாற்றத்தை, பண்பியல் மாற்றத்தை, அவனுடைய வாழ்வியல் மாற்றத்தை, சமூக மரியாதையை, ஒரு சிறந்த ஆளுமை திறனை உருவாக்கக்கூடியது கல்வியிலே இருக்கிறது. அது பெண்களுக்கு தேவை என்று நம்முடைய சமூகம் இன்றைக்கு அதை கையிலே எடுத்திருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தை எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு இந்த கல்வியை வழங்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய, இன்னைக்கு கேட்கிறாங்களா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு கடந்த மாதம். அதுல
ஒரு பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வல்லுறவு செய்து ஒருத்தவன் பிடிபட்டான், ஞானசேகரன் சொல்லிட்டு. யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யார் அந்த சார் என்று ஒருமை கிடையாது. இன்றைக்கு சார்களே அப்படித்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய மாணவி கிருஷ்ணகிரியில போச்சம்பள்ளி என்ற அந்த ஊரில ஒரு பள்ளியில, அரசு பள்ளியில ஒரு கழிவறை ரூமில ஒரு மாணவி, அந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 13-14 வயது சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைய 3 சார் சேர்ந்து அந்த பாடுபடுத்தி இருக்கிறார். வயிறு வலி பிள்ளைக்கு தாங்க முடியல. அதே கிருஷ்ணகிரியில ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக தனியார் பள்ளியிலே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு கொடூர கயவன் என்ன செஞ்சான், நான் அங்க போய் NCC வகுப்பு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு மாணவிகளை எல்லாம் லீவு நாள்ல வர சொல்லி தங்க சொல்லி பாலியல் அத்துமீறலை செய்திருக்கிறான். அந்த மாணவிகள் பாதிக்கப்பட்டவர்கள் தலைமை ஆசிரியரிடத்துல போய் சொல்றாங்க. தலைமை ஆசிரியர் சொல்றாங்க மாணவிகளுக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, இதெல்லாம் நீங்க இந்த சார் என்ற பேரில, பிடி சார் என்ற பேரில, டியூஷன் மாஸ்டர் என்ற பேரில இப்படி எல்லாம் வந்து உங்களோடு பழகக்கூடிய ஆண்கள் உங்கள் மேலே கை வைத்தாலோ, உங்கள் தோளிலே கை போட்டாலோ, மற்ற சில விஷயங்களை செய்தாலோ நீங்கள் துடிக்க கூடாது, நீங்கள் கொதிக்க கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், கேஷுவல், இதெல்லாம் சாதாரணம், இப்படித்தான் இருக்கணும், அதை நீங்க கேஷுவலா எடுத்துக்கணும். வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா ஆப்பிள் வாங்கி தருவாங்களா, திராட்சை பழம் வாங்கி தருவாங்களா, அதை சாப்பிடாதீங்க. வீட்டுக்கு போய் பப்பாளி பழம் வாங்கி சாப்பிடுங்க என்று சொல்லி ஒரு ஸ்கூலுடைய தலைமை நிர்வாகம் அந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு உபதேசத்தை செய்து அனுப்பி இருக்கிறார்கள். அதிலே பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளி இருக்காம பாருங்க, பாதிப்பை ஏற்படுத்தியவன் 2 பேரும் அப்பங்காரனும் அவங்காரனும் டெத்துங்கிறாங்க. அந்த வழக்கையே ஊட்டி மூடிட்டாங்க. அதுல எந்த பெரும்புள்ளி இருக்கான்னு தெரியல. இன்றைக்கு பெண் உரிமை பேசக்கூடிய சீமான் சம்பந்தப்பட்டிருக்காரா என்னன்னு தெரியல. அப்படி ஊட்டி மூடிட்டாங்க. மூடி கோர்ட் சொல்லுது, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, கோர்ட் சொன்ன விஷயம், ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லக்கூடியது. அப்ப கேஷுவல் என்ற பெயரில் 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தீர்ப்பு வந்தது. நிர்மலா தேவி என்ற பேராசிரியை நீ அதிக மதிப்பெண் வாங்குவதாக இருந்தால் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு மாணவிகளுக்கு. அப்ப இந்த கல்வி தரம் என்பது, நீங்க சொல்றீங்களே கல்வியை உயர்த்தி பிடிக்கிறீங்களே, ஆனால் நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீர்கள், அதுதான் கண்ணியம் என்று நாங்க பாடுபட்டு தாயும் தகப்பனும் வெளிநாடு உள்நாடு என்று பாடாப்பட்டு நீங்க கேட்கக்கூடிய ஃபீஸை கட்டி இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை கண்ணியத்தோடு, தகப்பன் கை போட்டு பேச மாட்டார்கள், எங்களுடைய மார்க்கம் சொல்லி இருக்கிறது, குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தனிமைப்படுத்துங்கள் என்று எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஒரு பெற்றவங்களுடைய ரூமுக்கு போறதாக இருந்தால் அனுமதி கேட்டு செல்லுங்கள் என்று எங்களுடைய மார்க்கம் எங்களை பண்படுத்தி இருக்கிறது. அப்படியெல்லாம் எங்களுடைய பெண் குழந்தைகளை நாங்கள் வளர்த்திருக்கும் பொழுது கல்வி என்ற பெயரில் இன்றைக்கு கல்வியினுடைய போதையை ஊட்டி அவங்கள பெரிய ஆளுமையாக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர்கள் மானம் பறிக்கப்படும். அது கேள்வி கேட்கப்பட்டால் அவர்களுடைய உயிர் கூட என்ன செய்யப்படும், பறிக்கப்படும். இதெல்லாம் நீங்க பழகிக்கங்க. அந்த பிள்ளைகளுக்கு இப்படி அட்வைஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஸ்கூல்ல உட்கார வச்சு ஸ்கூல் நிர்வாகம் இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கு. சமூகம் என்ன தினைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, தினைக்கும் காலை மாலை டீ காபி குடிக்கிறது போல காலையில ஒரு இடத்துல 4 பிள்ளைங்க பாலியல் வன்புணர்வு செய்து கொல்லப்பட்டு விட்டார்கள், சாயங்காலம் 4 பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் நீங்கள் அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். உங்களுக்கு தேவை உலகமயமாக்கல். எனவே நீங்க அதை நோக்கி பயணிங்க, நல்லா படிக்க வைங்க, நல்ல ஃபீஸ் கட்டுங்க. ஆனால் சமூக மாற்றத்திலே நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள். நான் என்ன சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு தேவையா?
கற்பை இழந்துதான் நீங்க படிக்கணுங்கிறான். ஏற்கனவே ஒருத்தவன் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. இப்ப கர்நாடகால பிஜேபி கவர்மெண்ட் சொல்லுச்சு, என்ன சொன்னாங்க, நம்ம கூட மயிலாடுதுறையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஹிஜாப் தடையை எதிர்த்து, கர்நாடகாவுடைய ஜட்ஜ்மெண்டை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மயிலாடுதுறை மாவட்டம், அந்த மாவட்ட நிர்வாகம் நடத்தி காட்டினார்கள். அங்க சொன்னாங்க, நீங்க காலேஜுக்கு வரும் பொழுது ஹிஜாப் போடக்கூடாது. நம்ம எல்லாம் சொன்னோம், எங்களுக்கு ஹிஜாப் என்பது எங்களுடைய அந்த உடலை மறைக்கத்தானே தவிர எங்களுடைய மூளையையோ அறிவையோ மறைப்பதற்கு ஹிஜாப் ஒரு தடை இல்லை, ஹிஜாப் தான் எங்களுக்கு கண்ணியம் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் ஹிஜாபை கலட்டுக்கன்னு. ஆனால் இன்றைக்கு ஹிஜாபுக்கு அனுமதி வழங்கிவிட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் காலேஜுகளிலும் யூனிவர்சிட்டிகளிலும் இன்றைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா கவர்மெண்ட் என்ன செய்யுங்க, இப்ப கூட டிஎம்கே கவர்மெண்ட் சட்டம் போட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு சின்ன குழந்தை பாதிக்கப்படுது. இன்றைக்கு ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு டிஎம்கே கவர்மெண்டாக இருக்கட்டும், முதல்வர் என்ன ஒரு பள்ளிக்கூட வாசல்ல வந்து நிப்பாரா? கிடையாது. இதற்கு இந்த பிரச்சனைக்கு இஸ்லாம் கூறக்கூடிய ஒரு தீர்வை நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன். என்ன தீர்வு? அது ஆளக்கூடிய அரசுகள் யாராக இருந்தாலும் சரி, 1414 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பெண் சமூகம் பாதுகாக்கப்பட்டு அதே நிலையிலே அத்துணை உரிமைகளையும் பெற்று சமூகத்திலே ஆளுமைகளாக திகழ்வதற்கான வாழ்வியல் வழிகாட்டுதல்களை இஸ்லாம் அழகிய முறையிலே சொல்லி காட்டியிருக்கிறது. அவர்கள் எப்படி வார்த்தெடுக்கப்பட வேண்டும், கல்வி உரிமையை தடை செய்யவில்லை. நீங்க போடுங்க, இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் தான் வகுப்பெடுக்க வேண்டும், போராட்டம் பண்ணுங்க. நாங்க முன்வரிசையில் வந்து நிக்கிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்களுக்கு பஞ்சமா? ஏன் நீங்க கலப்பு கொண்டு வரீங்க? கலந்துதான் படிக்க வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? அப்ப இந்த கலப்பு நிலை, ஆண் பெண் எல்லாத்திலும் கலந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை என்பது இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுடைய சதி. அன்றைக்கு மேற்கத்திய நாடுகளிலே இந்த கலாச்சார சீரழிவு என்று மலிஞ்ச நிலைக்கு போய் அங்க என்ன நிலையில இப்ப இருக்காங்கன்னு சொன்னா, இப்ப இல்ல 10 வருஷத்துக்கு முன்பாகவே தங்களுடைய பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போகும் பொழுது 8வது 9வது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கருத்தடை சாதனங்களை அங்கே இருக்கக்கூடியவர்கள் இதை இப்படி உபயோகிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களா, மாத்திரைகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கலாச்சார ஒரு சீரழிவை ஏற்படுத்தி ஆண் பெண் கலப்பு என்பதை உறுதிப்படுத்துகிறது சமூகம். ஒரு காலமும் இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய சமூகம் இதை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்கொள்வோமா? சார் தோல்ல கைய போட்டாதான் படிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியுமா? எந்த தகப்பனுக்காவது அந்த ஒரு சூழ்நிலையை சகித்துக் கொள்ளக்கூடிய மனோபாவம் வருமா? வர முடியாது. எங்களுடைய இறைவன் ரோஷக்காரன், எங்களுடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ரோஷக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கும். அப்படிதான் அப்படி சேர்ந்து போறோம். என்ன சொல்றான், பஸ்ல ஏறுறீங்க, பஸ்னா அப்படிதான் இருக்கும். 4 பேர் கைப்படதான் செய்யும். அதே நிலைப்பாடு இன்றைக்கு ஸ்கூல்ல கொண்டு வராங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க மாத்துங்க, ஆசிரியர்களை மாத்துங்க, பெண்களுக்கு தனி பெண் வகுப்புகள் இருக்கட்டும், பயிற்சியாளர்கள் பெண்களை போடுங்க, ஆண்களுக்கு ஆண்கள் பாடம் எடுக்கட்டும். இன்றைக்கு தவிர்க்க முடியாத பிரச்சனை குறைக்கப்படும், இன்ஷா அல்லாஹ் குறைக்கப்படும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நாங்க நோக்கி சொல்றோம். ஏனால் இஸ்லாம் இதைத்தான் சொல்கிறது. ஆடைகளிலே நீங்க கருப்பு கலர்ல இதைதான் போடணும்னு இல்ல, ஆனால் பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மதிப்பீடோடு பெண்களை என்ன செய்யுங்க, இன்னைக்கு அதுதான் செஞ்சுட்டாங்க. பெண்கள் மீது உள்ள மதிப்பீடு குறைந்து விட்டது. ஏங்க 57 வயசு உள்ள ஒருத்தவன் ஒரு சிறிய குழந்தை இடத்திலே பாலியல் தவறை செய்கிறான் என்று சொன்னால் இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய 2 விஷயம் இருக்குது.
57 வயசு உள்ள ஒருத்தவருக்கு எப்படி அவர் இப்படிப்பட்ட சிந்தனைக்கு திசை திருப்பப்பட்டார் என்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? ஏன்னா சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் ஆபாச கலாச்சாரம். இன்றைக்கு ஸ்டாலினுடைய கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல எந்த கவர்மெண்டாக இருக்கட்டும், தயவு செய்து இந்த மொபைல் போனிலே ஆபாச இணையதளங்களை தடுத்து நிப்பாட்டுங்க. இந்த பான் வீடியோ போனோகிராஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஆபாச இணையதளங்கள் தடுத்து நிப்பாட்டப்பட வேண்டும். ஏங்க ரீசார்ஜ் பண்ணாட்டி ஒண்ணுமே வர மாட்டேங்குது, போன்ல சுத்திக்கிட்டே இருக்கு. 1 ரூபா காசு இல்லாட்டி வேலை செய்யுமா இணையதளம்? அப்ப கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கு? இன்னைக்கு போதைக்கு எதிரான மாநாடு போடுறோம். நீங்க எதற்கு உண்மையிலே பெண் சமூகத்தின் மீதும் குழந்தைகளுக்கு மீதும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இருந்துச்சுன்னு சொன்னா, பெண்களை ஆபாச பொருட்களாக இன்றைக்கு சித்தரித்து குழந்தை என்றும் பாராமல் வரம்பு மீறிய ஒரு மிருக நிலைக்கு ஆண் சமூகத்தை தள்ளி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆபாச சினிமாக்கள், கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய சினிமாக்கள், வக்கிரத்தை பேசக்கூடிய அத்துணை சினிமாக்கள், தொலைக்காட்சி தொடர்களை தடை செய்யுங்க. அதை தடை செய்து பாருங்கள், பெண்களுக்கான மதிப்பீடு உயரும். சகோதரியாக, தாயாக, மகளாக பெண்கள் அன்போடும் கண்ணியத்தோடும் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு வேலை வாய்ப்பை தரோம், படிக்கிறோம்னு சொல்லி பெண்களை அங்க வர வச்சு இவ்வளவு பிரச்சனையும். இல்லாட்டி பாதிப்பை அறிந்த உடனே பிள்ளைகள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க, சேத்தம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க, மாமி கிட்ட வந்து சொல்லுவாங்க. பிள்ளைகளிடத்திலே பேசுங்கள், அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை கொடுங்க. நீ என்ன பிரச்சனை ஆனாலும் என்கிட்ட சொல்லுமா, இந்த வயசுல இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். 13-14 வயசுல ஒரு பெண்ணுக்கு என்ன மனநிலை மாற்றம், உடலிலே என்ன மாற்றம், இது குறித்த விழிப்புணர்வுகள் அந்த பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும். சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? இந்த சமூகம் பெண்களை எப்படி பாவித்துக் கொண்டிருக்கிறது? சமூக வலைதளங்களோடு உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அப்பா அம்மாட்ட காட்டுறாங்களோ இல்லையோ, போட்டோ எடுத்து Facebookல போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. உங்களுடைய போட்டோக்களை பகிராதீர்கள். மார்க்கம் அதை தடை செய்திருக்கிறது. அந்நிய ஆண்கள் உங்களுடைய அலங்காரங்களை பார்ப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று அவர்களுடைய சமூகத்தில் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை பார்த்தா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு யார் உங்களை புகழ்கிறார்களோ அவர்களை உடனே எங்களிடத்திலே வந்து சொல்லுங்கள். ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அவர்கள் உங்களோடு எப்படி பழக வேண்டும் என்பதை முறைப்படுத்துங்கள். யாரையும் தொட்டு பேச அனுமதிக்காதீர்கள். இதை உங்க வீட்டுல சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. யாரையும் என் உடலை தொட்டு பேசுவதற்கு என் தந்தையே ஆனாலும் நீ அனுமதிக்க கொடுக்க கூடாது. குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அந்த பிள்ளைகளை வெக்க உணர்வோடு ரசூலா சொல்றாங்க. ரசூலா அழகிய முறையில் சொல்றாங்க. ஒரு சகோதரர் வெக்கம் குறித்து தன்னுடைய சகோதரரை கண்டித்துக் கொண்டிருக்கிறார். அதை கடந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. எதுக்காக கண்டிருக்கிறீங்க? இல்ல ரொம்ப வெக்கப்படுறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, அவரை தடுக்காதீர்கள். ஃபைதாலம் தஸ்தஹி, எந்த சமூகம் வெக்கப்படவில்லையோ நாடியதை அவர் செய்து கொள்ளட்டும். வெக்க உணர்வு என்பது அடிப்படையிலே ஈமான் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதை போல ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹயா, வெக்க உணர்வு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே அந்த பிள்ளைகளுக்கு வெட்க உணர்வை நாம் சிறு வயதிலிருந்து ஊட்டி பழக வேண்டும். யார் தொட வேண்டும், யார் தொட்டு பேச வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அவர்கள் அழகிய பூரண ஹிஜாபை அவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். திருமணம் சார்ந்த உரிமைகள், திருமண வாழ்க்கை குறித்து அவர்கள் பயிற்சிவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் என்ன முடிவெடுக்கிறாங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சிருக்க, அதை எல்லாம் படிக்க வைங்க. மார்க்கத்தின் அடிப்படையோடு மார்க்கத்தின் வழிகாட்டுதலை இல்லாமல் நீங்கள் எந்த படிப்பை படிக்க வைத்தாலும் அது அவர்களை பூஜ்ஜியத்திலே போய் நிறுத்திவிடும். மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வுடைய இல்மினுடைய அடிப்படையிலே மார்க்கத்தினுடைய ஷரியத்தை அவர்களுக்கு புரிய வைத்து
இந்த உலகத்திலே மனிதர்கள் உருவாக்கிய இந்த பாடங்களையும் சமூகத்தினுடைய சூழல்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை விழிப்புணர்வுக்கு உட்படுத்தி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயத்துக்கு முடிவு சொல்லக்கூடிய தைரியமும் திராணியும் முடிவை வைத்திருக்கக்கூடிய செயல்படுத்தி காட்டி இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால தான் இன்னைக்கு சவுதி அரேபியால இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கற்பழிப்பு பிரச்சனைகள் இல்லை. இன்னைக்கு கேட்கிறாங்க ஒவ்வொரு கமெண்ட்லயும், சவுதி அரசாங்கம் போட்டிருந்த தண்டனையை கொடுங்க, ஷரியத்தை கொண்டு வாங்கங்கிறாங்க. ஷரியத்தை கொண்டு வாங்க. இந்த விஷயத்துல மக்கள் முடிவு செய்கிறார்கள். அவர்கள் மதம் சார்ந்து பார்க்கவில்லை, பாதிக்கப்பட்டவருடைய நிலையிலிருந்து பேசுகிறார்கள். அல்லாஹ் எதை தீர்ப்பாக்கி இருக்கிறானோ அந்த முடிவை கொண்டு வாருங்கள். எனவே அது வலியுறுத்தப்பட்ட மார்க்கம் நம்முடைய இஸ்லாமாக இருக்கிறது. எனவே அந்த இஸ்லாத்தினுடைய சத்திய போதனைகளையும் விழிப்புணர்வுகளையும் பெண் உரிமைகளையும் பெண் ஒழுக்க வாழ்வியல்களையும் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று பெண்களுக்கான பொறுப்புதாரிகளாக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அதன் மூலம் அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்ட ஆண்களுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் நீங்க சொல்லித் தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدا رسول الله.
அதான் சொல்லி சொன்னாங்க 8:05 தொழுவ ஆரம்பிக்கிறாங்களா அவரே பேசி முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள் அத்துணையும் ஒவ்வொரு மனிதரையும் தனிப்பட்ட ஒரு பொறுப்பாளர்களாகத்தான் சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு பெண் சமூகம் இப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பெண்களை பார்க்கக்கூடிய மதிப்பீடுகள் மாறி இருக்கிறது என்று சொன்னால், குழந்தைகளை கூட பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு மனித மிருகங்கள் இன்றைக்கு உலகத்திலே அவர்கள் உருவாகி மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் இன்றைக்கு கல்வி நிலையங்களினுடைய தாளாளர்களாகவும் இன்றைக்கு உடற்பயிற்சி ஆசிரியர்களாகவும் இன்னும் பிற அதே போல ஒரு மருத்துவத்துறையில இருக்கக்கூடியவர்களாகவும் இப்படியெல்லாம் உயர்ந்த கல்வியிலே இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்று சொன்னால், இவர்களுடைய உள்ளங்கள் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டதனுடைய காரணிகளை நாம் கண்டறிய வேண்டும். ஆண்களுடைய நிலைப்பாடு ஏன் இப்படி மாற்றப்பட்டுச்சு? இன்றைக்கு அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இங்க எல்லா இடத்திலையும் சொல்லுவாங்க, தவறு செய்தவனை விட அந்த தவறை செய்வதற்கு தூண்டுகிறானே அவனும் மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்கிறான். ஏன்னா ஒருத்தர் தவறு செய்யறான்னா ஏன் தவறு செய்தான், எப்படி தவறு செய்தான், எந்த சூழ்நிலையிலே தவறு செய்தான் என்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கேள்விக்கு இன்றைக்கு யாரும் விடை தேட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு விடை தேடினார்கள் என்று சொன்னால் பல வியாபாரங்கள் இங்கே மூட்டை கட்டப்படும். பெண்களை அழகு பொருட்களாகவே இந்த உலகத்தில் மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, பெண்களையே வியாபாரத்தினுடைய மூலப்பொருட்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அரைகுறை ஆடையும் காஸ்மெட்டிக் பொருட்களும் பெண்களே இன்றைக்கு வியாபார சந்தைகளிலே விற்கப்படுகிறார்களே, அத்துணை வியாபார லாபங்களும் முடக்கப்படும். எனவே பெண்ணுரிமை என்ற பெயரிலே பெண்களுடைய மூளைகளை சலவை செய்து அவர்களை ஒரு போக பொருளாக மாற்றி, நம்ம சொல்லுவாங்களே சொந்த காசிலே சூனிய வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போன்று தனக்கு எதிரான ஒரு நிலைக்கு தன்னையே ஆதரவாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலை பெண் சமூகத்திலே உருவாக்கி விட்டார்கள். எது உரிமை, எது பாதுகாப்பு, எது கண்ணியம் என்பதெல்லாம் தெரியாமல் விளக்கை சுற்றி கொண்டிருக்கிற விட்டில் பூச்சிகள் போல நாங்கள் டிகிரி எடுத்து விட்டோம், நாங்கள் அடுத்த கட்ட நிகழ்விற்கு சென்று விட்டோம் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு மாற்றம் டிகிரியில மட்டும் வரல, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பின்னாடி நிறைய டிகிரி போட்டிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனா போட்டிருக்கக்கூடிய உரையில ஒண்ணா குறைஞ்சுக்கிட்டு வருது. நான் இஸ்லாமிய சமூகத்தை மட்டும் சொல்லவில்லை. இன்றைக்கு மிகப்பெரிய விவாதமாக ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? துப்பட்டா அவசியமா அவசியம் இல்லையா? இன்றைக்கு விவாத பொருள். இன்னைக்கு என்ன விவாத பொருள்? பொதுவாக இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்று சகோதரிகளுடைய ஒரு ஆடை கலாச்சாரத்திலே அவர்களும் மேலாடைகளை பரிபூரணமாக போடக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள் தான். அதெல்லாம் மாற்று கருத்து சொல்ல முடியாது. என்னதான் நடிகையாக ஒரு நேரத்திலே நடித்திருந்தாலும் ஜெயலலிதா அம்மா என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர்களுள் எந்த அளவிற்கு கண்ணியமாக ஆடையை உடுத்தி காட்டியிருக்கிறார்கள். எத்தனையோ இந்து கிறிஸ்தவ சகோதரிகள் கண்ணியமாக தங்களுடைய அங்க அவயங்களை போர்த்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களை இன்றளவிலும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில இன்றைக்கு என்ன சொல்றாங்க? இறுக்கமான ஆடைதான் மிகச்சிறப்பான ஆடை. ஆடைகளை குறைத்துக் கொண்டு அவயங்களை வெளிக்காட்டுவதுதான் உரிமை. ஆண்களை போலவே தங்களை சித்தரித்துக் கொள்வது என்பது ஃபெமினிசம்
என்றெல்லாம் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள். சகோதரிகளை, வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. நடுவில் ஒரு ப்ரோக்ராமுக்காக நாம் வெளியூர் போயிருந்தோம். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு 12:30 மணி நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறோம். அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா 12 மணியிலையும் கூட்டம் இருக்கிறது. திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டு 2 பசங்க, அந்த 2 பசங்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளை பிள்ளை. நாங்கள் பஸ்ஸை தேடிக்கொண்டு செல்கிறோம். திருச்சி பஸ் எங்க நிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளையினுடைய நிலையை நான் பார்க்கிறேன். 12 மணிக்கு அந்த 2 பசங்களும் அந்த பிள்ளையினுடைய 2 கையை தன் தோள் மேல வச்சிருங்க. நடக்க முடியல அந்த பிள்ளைக்கு. தன்னுடைய காலை ஊண்டி நடக்க முடியல. ஏதோ போதை வயப்பட்ட ஒரு பெண் போல அப்படி தன்னிலை மறந்த நிலையிலே அந்த பிள்ளை இருக்காங்க. அந்த 2 பசங்களை பார்க்கிறேன். அவர்களுடைய நடைமுறையிலே எனக்கு பல சந்தேகங்கள். இந்த பிள்ளை கடத்துறாங்களா? இந்த பெண்ணுக்குரிய சூழ்நிலை என்ன? நான் தூரத்தில் இருந்தவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவர் பஸ் பார்க்க போயிருக்காங்க. நான் நின்னுகிட்டு இருக்கேன். நான் அவர்களை நோட்டமிட்டு கொண்டு அந்த பிள்ளை ஏதோ ஒரு தேவையின் பக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் செல்வதற்குள் அந்த பிள்ளை அப்படியே தொங்குது. அப்படியே ஷோல்டர்ல ஒரு பனியனும் ஒரு பேண்ட்டும் போட்டிருக்கு. அந்த பிள்ளை அறபோத 2 பசங்க. அதை பார்த்தால் சகோதரி என்றோ எந்த சூழ்நிலையும் இல்ல. நைட்டு 12:30 மணி வேகமாக ஒரு ஆட்டோவை அழைத்து அந்த பிள்ளைய ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி உள்ள தூக்கி போட்டு வேகமாக கடந்து விட்டார்கள். அங்கேயே நின்று அப்படியே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. 2 பெண் பிள்ளைகளுக்கு நான் அம்மா. அல்லாஹ், இந்த பிள்ளையினுடைய நிலை நீயே மாபெரும் பாதுகாவலனாக இருக்கிறாய். இவர் கிறிஸ்தவ சமூகமோ இவர் இந்து சமூகமோ அதையெல்லாம் தேவையில்லை. அவள் ஒரு பெண் பிள்ளை. அவளுடைய நிலைப்பாடுகள் சரியில்லை. இந்த நைட்டு நேரத்துல ஒரு ஸ்கூல் பேக் ஒரு மாட்டிக்கிட்டு 12 மணிக்கு திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் கண்கூடாக பார்க்கிறேன். சகோதரிகளே, மிக வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த சமூகத்தை காக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு இந்த ஒட்டுமொத்த மயிலாடுதுறை பெண்கள் நீங்க நோக்கி களமிறங்க வேண்டும். நாம் இந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்யக்கூடிய பணி நம் மீது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திற்கே பெண்ணியம் பெண் கண்ணியத்திற்கு தீர்வு தரக்கூடிய பெண் கண்ணியமாக வாழ்வதற்கான வழிகாட்டுதல்களை சுவனம் வரை பொறுப்பேற்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதமுறை கட்டுக்கடங்காத பிரச்சனைகளை அரபு சமூகம் சந்தித்தது. கொடிகட்டி விபச்சாரம் செய்த ஒரு வரலாறு அந்த மக்காமா நகருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. சகோதரிகளே, ஒரு தெருவிலே கொடிகட்டி வைத்திருப்பார்கள். கொடிகட்டிய வீட்டிற்கு நாங்கள் செல்வோம். குழந்தை பிறந்தால் அந்த ஊரினுடைய தீர்ப்பாளர் வந்து அந்த குழந்தையை சம்பந்தப்பட்டவரிடத்திலே கொடுப்பார். இப்படியெல்லாம் ஜாகிலியா காலம் என்று இருந்தது. அத்துணை நிலைப்பாடுகளும் பெண் உயிரோடு புதைக்கப்பட்டது, பெண் அடிமைத்தனம் என்று எதுவெல்லாம் பெண்களை வந்து மாய்த்துக் கொண்டிருந்தது அத்துணை சங்கிலிகளையும் உடைத்து பெண் கல்வி, பெண் உரிமை, பெண் சமத்துவம், பெண் வாழ்வியலுக்கு கண்ணியம் சேர்த்து உலகத்தில் மட்டும் அவர்களை உயர்வாக்கவில்லை. ஜிப்ரீல் வருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி செய்தியை கொண்டு வருகிறார். அப்பொழுது சொல்கிறார், முஹம்மது நபியே, உங்களுடைய மனைவியான அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் கூறியதாக கூறிவிடுங்கள். உங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சுவனத்திலே முத்தாலான மாளிகை இருக்கிறது என்று கூறிவிடுங்கள் என்று மறுமையிலும் உயர்த்தி இறைவனுடைய வெற்றியை பெற்று தந்த மார்க்கம் என்று இஸ்லாம் சொன்னால் அது மிகையாகாது. சகோதரிகளே, ஆனால் இந்த மார்க்கத்தை எடுத்து செல்ல வேண்டிய மிக பெரும் பணியும் பொறுப்பும் அல்லாஹ் நம்மீது அதை சுமத்தி இருக்கிறான். நம்மீது அதை சுமத்தி இருக்கிறான். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 3 சகோதரிகளை நான் சந்தித்தேன். கவுன்சிலிங்காக என்னிடத்துல வந்தாங்க. சேலத்தை சார்ந்த ஒரு சகோதரி, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா திருச்சியை சார்ந்த ஒரு சகோதரி, அதே போல சென்னையை சார்ந்தவர்கள். 3 பேருடைய நிகழ்வுகளும் இன்றைக்கு ஒரு பெண்
ஐடி கம்பெனியில வேலை செய்யறாங்க. அந்த ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடிய அந்த பெண் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வீட்டுல படிக்க வச்சு டிகிரிலாம் எடுத்து ஐடி கம்பெனில வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. திருமணத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்க. அப்ப ஏன் அப்படின்னு தகப்பனார் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏம்மா உன்னை நான் நல்ல முறையில வளர்த்து நான் உனக்கு நல்ல கல்வி அறிவு கொடுத்துட்டேன், சொந்த காலிலே நிற்கக்கூடிய அளவுக்கு ஆளுமையாக உன்னை வளர்த்துட்டேன், ஏன் திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நீங்க பார்க்க வேண்டாம், நான் பார்த்துட்டேன். நீங்க பார்த்துட்டீங்களா? சரி, அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவங்க யாரு? படித்தவர்கள், படிச்சிருக்காங்கிறதுனால இந்த பெரிய அளவுக்கு ஒரு சண்டை அப்படிலாம் எதுவும் பண்ணாம, சரி உங்க கருத்தை சொல்லுங்க, என்ன யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர். அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, என்னம்மா மாற்று மதத்தை சார்ந்தவர்? ஆமா, மாற்று மதத்தை சார்ந்தவர் தான், அவங்களதான் நான் திருமணம் பண்ணிக்குவேன். ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. அப்ப அந்த தகப்பனார் நம்ம இடத்துல அழைத்து கொண்டு வந்து, இதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, புரிய வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக பேசும் பொழுது, இதை நான் ஏன் தெரியும் இந்த இடத்துல பதிவு பண்றேன்னா, இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய யாருடைய சூழ்நிலையாவது அப்படி இருக்கலாம், அதற்காக இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. அப்படி நான் பேசும் பொழுது முடிச்சிருங்க. சரி, அப்படி நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, என்னம்மா நீங்க இது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது, நீங்க இதை எப்படி படிச்ச பிள்ளையா இருக்கீங்களே, எப்படி முடிவெடுத்தீங்க? இல்ல இதுல எனக்கு முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, எனக்கு அதுல விருப்பம், நான் முடிவெடுத்துட்டேன். இஸ்லாம் நரகத்தின் பக்கம் அவர்கள் உங்களை அழைப்பதாக சொல்கிறார்களே, அது அப்ப நீங்க நரகத்தை முடிவெடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கைகளுக்கெல்லாம் என்னிடத்திலே பெரிய எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. எனக்கு இஸ்லாம் குறித்து எந்த ஒரு நன்மதிப்பும் கிடையாது என்று சொன்ன பெண் இஸ்லாமிய பெண். இஸ்லாம் குறித்த ஷரியத்துகள், அல்லாஹ்வுக்கு நம்ம பயப்படமா வேணாமா? அடுத்து கேட்கிறேன், அல்லாஹ் குறித்த மதிப்பீடுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் நமக்கு செஞ்சு காட்டியிருக்காங்களே, நபி அவர்கள் குறித்த மதிப்பீடுகள். ஏன்னா அந்த பிள்ளை படிச்ச பிள்ளை. அல்லாஹ், ரசூல், மார்க்கத்தினுடைய அத்துணை வழிகாட்டுதலின் மீதும் எனக்கு ஒரு பெரிய நன்மதிப்பு கிடையாது. ஏன் நீங்க எப்படி ஆனீங்க? இல்ல எனக்கு என்னமோ இல்லாம அன்தும் முஸ்லிமூன், உங்களை அல்லாஹ் இஸ்லாத்தோட படைச்சிட்டான், இஸ்லாத்தோட வாழ வச்சிருக்கான். நமக்கு வைக்கப்பட்ட அந்த கடமை இஸ்லாத்தோடு நாமும் நம் சந்ததியினும் மரணித்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். எனவே உலக படிப்பு ஒரு கண் என்றால் மார்க்க படிப்பு இன்னொரு கண் என்பதை உறுதி செய்து இரண்டினுடைய முக்கியத்துவத்தையும் அதிகமாக வளர்த்து நல்ல ஒரு மூமினாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணித்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய அத்துணை வாக்களிக்கப்பட்ட சுவனத்திற்கும் சுகபோகத்திற்கும்